ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளோர் கன்ஸ்ட்ரெயின் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து ஒரு கியூப் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேர் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து கியூபை செலக்ட் பண்ணிட்டு நான் கன்ஸ்ட்ரெயின் டேம் போயிட்டு ஆட் ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரெயினில் வந்து நான் வந்து ஃப்ளோர் கன்ஸ்ட்ரெயினை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்பேரை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த ஸ்பேரை வந்து நான் வந்து ஜியை ப்ரெஸ் பண்ணிட்டு நான் இப்போ மூவ் பண்ணுறேன். பட் நார்மலாக தான் எனக்கு மூவ் ஆகும். பட் நான் வந்து கீழே மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு செட்டன் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து இந்த கியூப் வந்து கீழே வராது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த கியூபை வந்து இசட் ஆக்சிஸில் வந்து லாக் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மைனஸ் வேல்யூன்னு சொல்லிட்டு இருக்கும். -x, -y, -zன்னு இருக்கும். ஸோ இந்த மைனஸ் வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோருக்கு கீழே உள்ள வேல்யூஸ்லாம் மைனஸில் வரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கியூப் வந்து எனக்கு வந்து கீழே மூவ் ஆக மாட்டேங்குது. இப்போ நான் வந்து -z வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் அந்த ஸ்பேரை வந்து கீழே மூவ் பண்ணால் மூவ் ஆகும். பட் எனக்கு வந்து மேலே மூவ் ஆகாது. ஸோ மேலே மூவ் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து இசட்டை வந்து லாக் பண்ணணும். அதாவது +z வந்து லாக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளோர் கன்ஸ்ட்ரெயின் வந்து ஒர்க் ஆகும். நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.